அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அபாதர், அபூதர்ரே, லஅன் தகுது ஃபதஅல்லம ஆயத்தன் மின் கிதாபில்லாஹி கைருல் லக மின் அன் துஸல்லிய மிஅத ரக்அத்தின். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூதர்ரே, நீர் காலையில் குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை கற்பதாகிறது, ஒரு ஆயத்தை கற்பதாகிறது 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வல அன் தகுது ஃபதஅல்லம பாபம் மினல் இல்மி உமில பிஹி அவ் லம் யுஅமல் ஹைருல் மின் அன் துஸல்லிய அல்ஃப ரக்அத்தின். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள கல்விகளில் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதாகிறது 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. குர்ஆனிலே நீ கற்ற கல்வியை நீ அமல் செய்தாலும் சரிதான், அமல் செய்யாவிட்டாலும் சரிதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பள்ளிவாசல்கள் தோறும் காலை மாலை நேரங்களில் மக்தப் மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. அந்த மக்தப் மதரசாக்களிலே என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் அங்கே ஓத கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஞானங்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ குழந்தைகள் மக்தப் மதரசாவிற்கு சென்றுதான் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் அந்த எழுத்துக்களை எப்படி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டங்களை கற்றுக் கொடுத்து குழந்தைகளை சரளமாக குர்ஆனை ஓத வைக்கிறார்கள். ஒவ்வொரு ஆயத்திற்கும் 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுத நன்மை கிடைக்கிறது. வாரத்திற்கு ஒரு நாளோ 2 நாளோ குர்ஆனில் கூறப்பட்டுள்ள சட்டங்களை அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். தைமமுடைய சட்டம் என்ன, ஒதுவினுடைய சட்டம் என்ன, கடமையான குளிப்பின் சட்டம் என்ன, தொழுகையின் சட்டங்கள் என்ன, ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் என்ன, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் குழந்தை செல்வங்களுக்கு. அதில் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதாகிறது 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். முதியவர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா மக்தபிற்கு சென்று குர்ஆனை கற்கலாம், கல்வியை கற்கலாம். நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்காக காலையிலேயே அந்த குழந்தைகளை நாம் என்ன செய்யறோம்னா மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். முயற்சி செய்வோம், அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.